இங்க வந்து மீட்டிங் போடுறது ரொம்ப கஷ்டம். பக்கத்துல மந்திரியோட ஊர், மந்திரி ஊர் இருந்தா எங்களுக்கு என்னையா, இன்னொரு 4 மாசத்துல எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்லிடுவாங்களே மக்கள், அப்புறம் என்ன பண்ணுவீங்க? காவல்துறை சொன்னாங்க, பெருமை அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும். இங்க பேசின மாநில துணை செயலாளர் சேலம் மாவட்ட இளங்கோவர்கள் கூட சொன்னார், பிரமாதமா போலீஸ் கொடுத்திருக்க. கடைசியில் பார்த்தேன், நான் 1.5 மணி நேரமா போராடி இங்க வந்து நான் திட்டுறேன் காவல்துறை. என்னையா, எல்லா வண்டியும் ரோட்ல நிற்கும், நம்ம ரூட்டு போட்டு இங்க வண்டி நிக்கிறோம், வேணும்னே இவங்க எல்லா வண்டியும் நிறுத்தி என்னை இந்த மேடைக்கு வரவிடாம பண்ணணுங்கிறக்கான. நான் என்ன, தமிழ்நாடு இன்னைக்கு கவர்னர் ஒரு சேர்ல வர்றாரு, முதலமைச்சர் சேர்ல இருக்கார், அப்படிதான் முடங்கி போய் கிடக்கு இந்த தமிழ்நாடு. நான் ஒன்னும் அப்படி கிடையாது, முடங்கி போயிட மாட்டேன். ஏனென்றால் தருமபுரியில் பாட்டே இருக்கு, அந்த பாட்டில் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் கூட உன்னை கேள்வி கேட்கும்னு சொல்லுது. அது மாதிரிதான் நான் முடங்கடுங்கிற அவசியம் இல்லை, இறங்கி இப்படி சுத்தி நடந்து இப்படி சுத்தி வந்து மேடை ஏறி வந்துட்டேன். ஆகையினால எனக்கு என் தொண்டர்களே போதும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. காவல்துறையை சேர்ந்தவங்க கையை கட்டிக்கிட்டு சும்மா நிற்கிறாங்க.